ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் மிகவும் சுவையான சின்ன பாவக்காய் வதக்கல் பண்ண போகிறோம். அரை கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம், அரை கப் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம், 2 மிளகாய் கிள்ளி வச்சுக்கலாம், கொஞ்சம் கடுகு சேர்த்து வச்சுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. இப்போ வந்து 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். கடுகு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு மிளகாத்தூள் நல்லா செவந்து வரட்டும். இந்த பாவக்காய் சாப்பிட்றதுனால இதய நோய் வராமல் பாதுகாக்குதுங்க, நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துதுங்க, சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது, இன்சுலின் சுரக்குது இந்த பாவக்காய் சாப்பிட்றதுனால. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலையே அதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை கலர் மாறுறதுக்குள்ளே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்க அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த முறையில் பாவக்காய் செஞ்சால் கசப்பே இருக்காதுங்க. இந்த பாவக்காயை ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி முறையில் தாங்க இந்த பாவக்காய் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா சுருள வதக்கி விட்டுக்கணும். இதில் வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும், அதை ஈரப்பசை போகிற அளவுக்கு நல்லா கிளறி வதக்கி விட்டுக்கணுங்க. நல்லா சுருண்டு வரணும். அதிலே வெந்துடும். இது நல்லா வெந்த பின்னாடி இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுறலாங்க. இந்த டைமில் மூடி வச்சாச்சு. இப்போ நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு சுருண்டு வந்த பின்னாடி தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த பாவக்காய் ரெசிபி சாம்பார் சாதத்தோட, புளிக்குழம்போட, ரச சாதத்தோட, பழைய சாதத்தோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.